Today's topic is how to structure accounts for service organization. Myself Reshma, senior trainer at Asset Tally. This session is organized by Asset Integrated Info System. Asset Integrated Info System are the number one Tally 5-star partner in Telangana and Andhra Pradesh since 1997. We offer you one-stop solution for all your needs and Tally problems. You can reach us on assettally.com. Okay. டுடேஸ் டாபிக்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்வீஸ்னா என்னன்னு பார்க்க போறோம். சர்வீஸ்னா என்னன்னா அது வந்து ஒரு ஆக்டிவிட்டி ஆர் அது ஒரு ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லுவாங்க. ஒரு கஸ்டமருக்கு ஒரு பிஸ்னஸ்ல ஒரு ஆக்டிவிட்டி ஆர் ஒரு பெனிஃபிட் கஸ்டமருக்கு பண்ணுவாங்க. அதனால கஸ்டமரோட நீட்ஸ் ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ இதை தான் சர்வீஸ்னு சொல்லுவாங்க. இன்னும் கிளியரா சொல்லணும்னா சர்வீஸ் இஸ் அ இன்டான்ஜிபிள் ஆக்டிவிட்டி ஆர் அது ஒரு பெனிஃபிட்னு கூட சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி கஸ்டமர் வந்து கம்பெனியிலேருந்து கஸ்டமருக்கு ப்ரொவைட் பண்ணுறது தான் வந்து சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் என்னென்னா ஃபிசிக்கல் ப்ராடக்ட் எதுவும் சேல் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் அவங்க ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த சர்வீசஸால் கஸ்டமருக்கு அவங்களோட நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏசி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. நீங்கள் ஒரு ஏசி பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த இப்போ ஒரு ஷோரூம் போவீங்க, ஏசி வாங்குவீங்க. தென் அந்த ஏசி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சிருவீங்களான்னு கேட்டால் அப்படியே வைக்க மாட்டீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஏசியை ஃபிட் பண்ணணும். அந்த ஃபிட் பண்ணி குடுக்குற இந்த அவுட்டோர் ஏசி எல்லாம் ஃபிட் பண்ணி குடுக்குறது பேரு சர்வீசஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்றீங்க. தென் அந்த கம்பெனிலேயே உங்களுக்கு ஒரு 2 பேர், 3 பேர் சென்ட் பண்ணி உங்களுக்கு அந்த ஏசிய ஃபிட் பண்ணி குடுக்குறது பேரு சர்வீசஸ். அதே மாரி சொல்லணும்னா, இப்ப நீங்க ஏசி பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு. உங்க ஏசில ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஷோரூம்க்கே நீங்க அகைன் கால் பண்ணி, இந்த மாரி என்னோட ஏசி ப்ராப்ளமா இருக்கு. என்ன பண்ணணும்னு கேட்கும்போது, அவங்க ஒரு 2, 3 பேர் அனுப்பி உங்களோட ஏசிக்கு சர்வீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா, உங்க ஏசில இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அது ப்ராப்ளம் போய் உங்க ஏசில அந்த கூலிங் வந்ததுக்கப்புறம், நீங்க இப்ப அந்த கூலிங் தான் நீங்க என்ஜாய் பண்ற அந்த பெனிஃபிட். ஸோ உங்க கம்பெனி வந்து உங்க கஸ்டமருக்கு வந்து இந்த சர்வீசஸ்லாம் பண்ணி தருவாங்க. நீங்க அதோடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இத தான் சர்வீசஸ்ன்னு சொல்வாங்க. ஓகே. இப்ப சர்விஸ் ஆர்கனைசேஷன். சர்விஸ்க்குன்னே ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. நான் சொன்ன மாரி இப்ப கம்பெனி நீங்க 3 டைப்ஸா எடுத்துக்கலாம். இப்போ ஒரு டைப் ஆஃப் கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணுவாங்க. அதே நான் சொன்ன இன்னொரு டைப் ஆஃப் கம்பெனி பார்த்தீங்கன்னா, நான் சொன்னது ஏசி தான். ப்ராடக்ட்டும் சேல் பண்ணுவாங்க. உங்க ஆஸ் வெல் அஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்விசஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வெறும் சர்விஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அந்த மாரி வெறும் சர்விஸ் ப்ரொவைட் பண்ற கம்பெனி என்னன்னா, இந்த அர்பன் கம்பெனி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்னன்னா இப்போ வந்து ஹவுஸ் கிளீன் பண்ணி குடுக்குற ஜாப்ஸ் எல்லாம் அவங்க பண்றாங்க. இப்ப நம்ம ரெஸ்ட் ரூம், நம்ம பாத்ரூம், நம்ம ஹால் இது எல்லாத்தையுமே வந்து அந்த அர்பன் கம்பெனி நம்மளுக்கு கிளீன் பண்ணி குடுக்குறாங்க. அதுக்கு அவங்க அமௌண்ட் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட் நம்ம பே பண்ணணும். ஸோ இந்த ஆர்கனைசேஷன தான் சர்விஸ் ஆர்கனைசேஷன்னு சொல்வாங்க. நான் சொன்ன மாரி உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் குடுத்துருக்கேன். ஹோட்டல் போனீங்கன்னா, உங்களுக்கு ரூம் புக் பண்றாங்க. அது ஒரு சர்விசஸ். ஸோ நெக்ஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஃபுட்ஸ் அவங்கவங்களுக்கு சர்விஸ் பண்றாங்க. தென் பியூட்டி பார்லர்ல ஃபேஷியல், தென் வந்து நீங்க ஹேர் கட் இதெல்லாம் பண்றீங்க. ஸோ அது ஒரு சர்விசஸ் தான். அதே மாதிரி ரிப்பேர் சர்விசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சர்விசஸ் என்னன்னா, இப்ப நீங்க ஒரு கார், பைக்லாம் பர்ச்சேஸ் பண்றீங்க. அது திடீர்னு ஒர்க் ஆகல. அப்போ நீங்க எங்க கொண்டு போய் விடுவீங்கன்னா, ஒரு மெக்கானிக் ஷாப்ல. ஸோ இப்ப அவங்க உங்க ப்ராடக்ட் எதுவும் உங்களுக்கு சேல் பண்ண மாட்டாங்க. அவங்க ஜஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய அசெட்ட ரிப்பேர் பண்ணி குடுப்பாங்க. ஸோ அதனால அந்த ரிப்பேர் பெனிஃபிட்ட நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ அவங்க ரிப்பேர் பண்ணி குடுத்தாங்கன்னா, உங்க அசெட்ஸ் வந்து ஒழுங்கா வொர்க் ஆகும். உங்க காரோ, உங்க பைக்கோ ஒழுங்கா வொர்க் ஆகும். ஸோ இது வந்து நீங்க இந்த பெனிஃபிட்ட இந்த இடத்துல நீங்க என்ஜாய் பண்றீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இதுல வெறும் இந்த மாதிரி அந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் இது மட்டும் இருக்கும்னு கிடையாது. எந்த பாசிபிளும் கிடையாது. இதுல நீங்க வந்து எஜுகேஷன் ஆர்கனைசேஷன், பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனி, அதர் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கூட இதுல ஹெல்ப் பண்ணும். இப்ப எஜுகேஷன் வந்து அதுவும் ஒரு சர்விஸ் தான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பேங்க்குக்கு போனீங்கன்னா, இப்போ எதுவுமே தெரியாத இப்போ இல்லிட்ரேட்டா இருக்க பீப்பிள்ஸ்க்கு பேங்க்ல இருக்க எம்ப்ளாயீஸ் ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி செலான் ஃபில் பண்ணணும், இப்படி பண்ணணும், அது இப்படி பண்ணணும், அந்த மாரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இது கூட ஒரு சர்விஸ் மாதிரி தான். தென் இப்ப நான் சர்வீசஸே மெயினா 3 டைப்ஸ்க்கு கிளாசிஃபை பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைப் வந்து கஸ்டமர் சர்விஸ், பிசினஸ் சர்விஸ், பப்ளிக் சர்விஸ். இது 3க்குள்ள தான் எல்லா எல்லா டைப் ஆஃப் சர்விசஸுமே இது 3க்குள்ள தான் வந்து அடங்கி போகும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் சர்விஸ். கஸ்டமர் சர்விஸ் வந்து 2 டைப்பா நம்ம சொல்லலாம். ஃபர்ஸ்ட் டைப் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல குடுத்துருக்கேன். ஒரு இண்டிவிஜுவல் டைரக்ட்டா அவங்க பெர்சனல் நீட்ஸ சாட்டிஸ்ஃபை பண்றது கஸ்டமர் சர்விசஸ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு இண்டிவிஜுவல் என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு கம்பெனி அவங்க நான் சொன்ன மாதிரி ஏசி பர்ச்சேஸ் பண்றாங்க. தென் அந்த ஏசிய ஃபிட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அது கூட கஸ்டமர் சர்விசஸ் தான். அந்த கம்பெனி அவங்களுக்கான சர்விசஸ் பண்ணுது. ஸோ இது கூட கஸ்டமர் சர்விசஸ் சொல்வாங்க. ஸோ கஸ்டமர் சர்விசஸ் 2 டைப்ஸா சொல்லலாம். ஒண்ணு வந்து ஒரு இண்டிவிஜுவல் அவங்க பெர்சனல் நீட்ஸ டைரக்ட்டாவே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். அதே மாரி ஒரு கம்பெனி கூட ஒரு கஸ்டமருக்கு சர்விஸ் புரொவைட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து கஸ்டமர் சர்விசஸ்ன்னு சொல்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொன்ன மாரி இந்த ஹோட்டல், ரெஸ்டாரண்ட்ஸ் இதெல்லாம் வரும். பெர்சனல் கேர் நான் சொன்ன மாதிரி பியூட்டி பார்லர், இந்த சலூன் இந்த மாதிரி பெர்சனல் கேர்ஸ். ஹெல்த் கேர் உங்களுக்கே தெரியும் ஹாஸ்பிட்டல்ஸ். இப்போ பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் அவங்களுக்கு இப்போ உடம்பு சரியில்ல, அவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா, அது அவங்களோட சர்விசஸ் அவங்க எடுக்கிறதுக்காக அந்த ஹாஸ்பிட்டல் போறாங்க. ஸோ இது கூட சர்விசஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு டாக்டர் பண்றது பேர் சர்விசஸ். அதே மாரி ஒரு லாயர் பண்றது பேர் சர்விசஸ். ஸோ இதெல்லாமே வந்து சர்விசஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ டிரான்ஸ்போர்டேஷன். இப்போ நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ரெட் பஸ்ன்னு ஒரு ஆப் இருக்கும். ஸோ அந்த ஆப்ல வந்து நீங்க டிக்கெட்ஸ் புக் பண்ணலாம். ஸோ இப்ப அவங்க உங்களுக்கு சர்விஸ் பண்றாங்க. தென் என்டர்டெயின்மென்ட் உங்களுக்கே தெரியும். அம்யூஸ்மென்ட் பார்க், தியேட்டர்ஸ் இதெல்லாம் என்டர்டெயின்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. தென் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், ஃபினான்ஷியல்ஸ் அண்ட் அக்கவுண்டிங். இது என்னன்னா, இப்போ ஒரு இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா, ஐடி ஃபைல் பண்ணணும். இப்ப அவங்களுக்கு ஐடி ஃபைல் பண்ண தெரியாது. அப்ப அவங்க எங்க போயிட்டு கன்சல்ட் பண்ணுவாங்க? ஒரு ஆடிட் ஃபர்ம்ல போய் கன்சல்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப இந்த ஆடிட்டர் வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு ஐடி ஃபைல் பண்ணி குடுப்பாங்க. ஸோ இப்ப ஆடிட்டர் பண்றது ஒரு சர்விஸ். அது என்ன சர்விஸ்னா, ப்ரொஃபஷனல் சர்விஸ். ஸோ இது எல்லாமே கஸ்டமர் சர்விஸ்க்குள்ள இருக்கும். தென் பிசினஸ் சர்விஸ்னா என்னன்னா, ஒரு பிசினஸ்க்கும் இன்னொரு பிசினஸ் சர்விஸ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்ப நான் வந்து சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு பிசினஸ். நான் இப்போ ஒரு சாக்லேட் மேனுஃபேக்சர் பண்றேன். இப்ப என் சாக்லேட் வந்து யாருக்குமே தெரியாது. எந்த பப்ளிக்குமே என் சாக்லேட்ட பத்தி எதுவுமே தெரியாது. ஸோ என் என் சாக்லேட்ட நான் ப்ரமோட் பண்ணணும்னா, எனக்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்குள்ள அந்த பிசினஸ்க்கு போய் நான் கேட்கிறேன். எனக்கு இந்த மாதிரி என்னோட சாக்லேட்ட ப்ரமோட் பண்ணணும். அதுக்கான அட்வர்டைஸ்மென்ட்ஸ் பண்ணணும்னு கேட்கும்போது, அவங்க எனக்கு வந்து பெஸ்ட்டா ஒரு அட்வர்டைஸ்மென்ட் அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஒரு 50,000க்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். 2,00,000க்கு அட்வர்டைஸ்மென்ட் பண்ணலாம். அந்த மாரி அவங்க லிஸ்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அதுலருந்து எனக்கு இந்த மாரி 50,000க்கு இருக்க அட்வர்டைஸ்மென்ட் பண்ணி குடுங்க. அந்த மாரி போய் கேட்குது. இப்ப அட்வர்டைஸ்மென்ட்ன்றது அங்க எந்த ப்ராடக்ட்டுமே சேல் பண்ணல. அட்வர்டைஸ்மென்ட்ன்றது ஒரு சர்விஸஸ். இப்ப அந்த சர்விஸஸ் இன்னொரு பிசினஸ்க்கு பண்றாங்க. ஸோ இதுதான் பிசினஸ்க்கும் பண்ற சர்விஸஸ பிசினஸ் சர்விஸஸ்ன்னு சொல்லுவாங்க. கன்சல்டன்சி, மார்க்கெட்டிங் நான் சொன்ன மாரி அட்வர்டைஸ்மென்ட், ப்ரமோஷன்ஸ் இதெல்லாம். இப்ப ஹியூமன் ரிசோர்ஸஸ்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப நான் ஒரு ஸ்மால் பிசினஸ் வச்சிருக்கேன். எனக்கு ஹெச்ஆர் வச்சு மெயின்டெயின் பண்ற அளவுக்கு எனக்கு அவ்ளோ அமௌண்ட் இல்ல, அவ்ளோ டர்ன் ஓவர் இல்லன்னா, நான் வந்து இந்த மாரி ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இந்த மாதிரி எனக்கு ஒரு 2 எம்ப்ளாயீஸ் எனக்கு வேணும். எனக்கு வந்து எடுத்து குடுங்க. எனக்கு வந்து எம்ப்ளாய் பண்ணி குடுங்க. ரெக்ரூட் பண்ணி குடுங்கன்னு நான் கேட்கிறேன். ஸோ அவங்களுடைய டீம் வச்சு எனக்கு ஹியூமன் ரிசோர்ஸஸ் அவங்க டீம் வச்சு எனக்கு ஒரு 2 எம்ப்ளாயீஸ் நான் கேட்கிற மாரி மேனுஃபேக்சர் சாக்லேட் பண்றதுக்கு எனக்கு ரெக்ரூட் பண்ணி குடுப்பாங்க. அதே மாரி ஐடி சப்போர்ட், லீகல் வந்து லாயர்ஸ் பண்றது கூட சர்விஸஸ் தான். அவங்க எந்த ப்ராடக்ட்டும் சேல் பண்ணல. அவங்க ஜஸ்ட் சர்விஸ் பண்றாங்க. தென் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பப்ளிக் சர்விஸ். இப்போ பப்ளிக் சர்விஸ்னா என்னன்னா, கவர்ன்மென்ட் சிட்டிசனுக்கு புரொவைட் பண்றதுக்கு பேரு தான் பப்ளிக் சர்விஸ். ஒரு கவர்ன்மென்ட் பப்ளிக்கு பண்ற சர்விஸஸ் தான் பப்ளிக் சர்விஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் கேர்ன்றது டாக்டர்ஸ், கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அது ஒரு பப்ளிக் சர்விஸ். அதே மாரி எஜுகேஷன் அது ஒரு கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ்னா அதுவும் ஒரு பப்ளிக் சர்விஸஸ் தான். டிரான்ஸ்போர்டேஷன் பஸ் இதெல்லாம் இருக்கு. அது கூட ஒரு பப்ளிக் சர்விஸ். அஸ் வெல் அஸ் எமர்ஜென்சி சர்விஸஸ். எமர்ஜென்சி சர்விஸஸ் உங்களுக்கே தெரியும் 108 போலீஸ் அவங்களலாம் எமர்ஜென்சி சர்விஸஸ். ஸோ அவங்க நம்மளுக்கு சர்விஸ் பண்றாங்க. இந்த மாரி யுட்டிலிட்டீஸ், வாட்டர் சப்ளை, கேஸ் சப்ளை. ஸோ இவங்க எல்லாமே நம்மளுக்கு சர்விஸஸ் பண்றாங்க. இப்போ சர்விஸ் ஆர்கனைசேஷன்ஸ்ல என்னென்ன ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணுவாங்கன்னு நீங்க பார்க்க போறீங்க. ஃபர்ஸ்ட் வந்து அக்கவுண்டிங் ரிப்போர்ட்ஸ். மெயினா இத்தன ரிப்போர்ட்ஸ் இருக்கு. என்னன்னா லெட்ஜர் நம்ம எதுக்கு மெயின்டெயின் பண்றோம்னா, நம்ம கஸ்டமர்ஸ் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றதுக்கு, அஸ் வெல் அஸ் வெண்டார் அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்றதுக்கு. தென் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆ ஈவென்ட் மேனேஜ்மென்ட் ஆஃபீஸ் இருக்கு. என்கிட்ட ஒரு ஈவென்ட் மேனேஜ்மென்ட் பிசினஸ் பண்றேன்னா, அதுக்கு லெட்ஜர்ஸ் பண்ணணும்ல. பிகாஸ் என்னன்னா, அதுல வந்து இப்ப எனக்கு கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. நான் பர்ச்சேஸ் பண்ற வெண்டார்ஸ் இருப்பாங்க. அந்த மாரி இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நடக்கும். டே புக்ஸ் உங்களுக்கு தெரியும். என்னன்னா, டே பை டே பார்க்குற வொர்க்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறது தான் டே புக்ஸ். பேலன்ஸ் ஷீட். நம்ம அசெட்ஸ் எவ்ளோ இருக்கு? லயபிலிட்டீஸ் எவ்ளோ இருக்கு? இப்ப நம்ம கரண்ட் அசெட்ல கேஷ் என்ன லெவல்ல இருக்கு? ஸோ நம்ம கேஷ்க்கு அமௌண்ட் போடணுமா? பேங்க் எவ்ளோ இருக்கு? இந்த மாரி பேலன்ஸ் ஷீட் செக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். பி&எல் என்னன்னா, லாஸ் நடந்திருக்கா? ப்ராஃபிட்ஸ் நடந்திருக்கா? இதெல்லாம் செக் பண்ண பி&எல் ஹெல்ப் பண்ணும். ட்ரையல் பேலன்ஸ் நம்ம டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் பேலன்ஸ் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மெயினா இதுல பார்க்க போறது காஸ்ட் சென்டர். இப்ப காஸ்ட் சென்டர வச்சு தான் நீங்க சர்விஸ் ஆர்கனைசேஷன் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பார்க்க போறீங்க. நான் அத டேலில சொல்லும்போது கிளியரா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். தென் பார்த்தீங்கன்னா, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ். சேல்ஸ்
லெஜர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், பர்ச்சேஸ் லெஜர் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். நான் அதை ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு சொல்றேன். அதர் யூஸ்ஃபுல் ரிப்போர்ட்ஸ் வந்து வவுச்சர்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட்ஸ். இப்போ டேலியில எப்படி நீங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம்னு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ நான் ஆல்ரெடி ஜாய்ஃபுல் ஜர்னின்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணியிருக்கேன். அது என்ன, இப்போ நான் என்ன கம்பெனி பத்தி இங்க சொல்ல போறேன்னா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ண போற அந்த சர்வீஸ் பண்ற கம்பெனி, அந்த பிசினஸ் பத்தி இப்ப நான் சொல்றேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில லெஜர்ஸ் நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுவும் உங்களுக்கு நான் இங்க ஷோ பண்றேன். இன்னொன்னு கேஷ் அண்ட் கேபிட்டலுக்கு நான் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் போட்டிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஃபீ. இந்த லெஜர் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும் லெஜர் கிரியேஷன். லெஜர் கிரியேட், லெஜர் உள்ள போங்க. தென் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட். இது வந்து சேல்ஸ். என்ன டைப் ஆஃப் சேல்ஸ்னா, சர்வீஸ் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன். நான் இங்க எங்கேயும் எந்த ப்ராடக்ட் எதுவுமே நான் இங்க சேல் பண்ணல. இங்க சர்வீசஸ் தான் நான் ப்ரொவைட் பண்ண போறேன். ஸோ இதுல எப்படி என்ட்ரி போடணும் நீங்க கிளியரா பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்கன்னா, இந்த என்ட்ரி போடுறதுக்கு முன்னாடி இங்க அதர், இங்க மோர் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க கிளிக் பண்ணிட்டு, இங்க வந்து உங்க காஸ்ட் சென்டர் அப்ளிகபிளா இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அது எஸ் இருக்கணும். ஆஃப்டர் தட் உங்க ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க ப்ரொவைட் பண்ணிக்கோங்க. இது பண்றதுக்கு முன்னாடி நீங்க F11 ஃபீச்சர்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிடுங்க. நீங்க காஸ்ட் சென்டரை எனேபிள் பண்ணியிருக்கீங்களான்னு. தேர்ட் ஆப்ஷன் காஸ்ட் சென்டர் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணியிருக்கேன். இந்த ஜிஎஸ்டி அண்ட் நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீ தப்பா கொடுத்தீங்கன்னா இன்வாலிட்னு வரும். ஸோ இது எல்லாமே நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எனேபிள் பண்ணிட்டேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்து நான் சேவ் பண்றேன் இப்போ. ஸோ இப்போ நீங்க ஆல்டர் ஆப்ஷன்ல நான் கிரியேட் பண்ண லெஜர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷோ பண்றேன். ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் செக் பண்ணுங்க. ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் நான் சொன்ன மோர் டீடைல்ஸ் உள்ள போயிட்டு காஸ்ட் சென்டர் அப்ளிகபிளா இருக்கான்னு செக் பண்ணுங்க. தென் ஜிஎஸ்டி டீடைல்ஸ். இப்போ வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள், எஸ் அப்ளிகபிள் கொடுத்துட்டு தென் நீங்க ஸ்பெசிஃபிக் டீடைல் இயர்னு கொடுத்துருங்க. தென் இது டாக்ஸபிள் தான். எவ்வளோ பர்சன்டேஜ்? 18%. ஸோ ஆட்டோமேட்டிக்கா 9% உங்களுக்கு ஷோ ஆகும். செஸ்லாம் எதுவும் நீங்க கொடுக்க வேண்டாம். ஜிஎஸ்டி பர்சன்டேஜ் மட்டும் கொடுங்க. தென் இதை நான் அக்செப்ட் பண்றேன். தென் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கஸ்டமர் லெஜர் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ராமன்கோ இவங்க ஒரு கம்பெனி. இவங்களுக்கு ஒரு கஸ்டமர் லெஜர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நார்மலா ஒரு கஸ்டமர் லெஜர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, நான் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆப்ஷன்ல நீங்க அதர் கொடுக்காம ஜிஎஸ்டி கொடுத்துருங்க. தென் இங்கேயும் சிஜிஎஸ்டி. இங்க எந்த பர்சன்டேஜும் நீங்க மென்ஷன் பண்ண வேண்டாம். ஸோ தென் எஸ்ஜிஎஸ்டி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல வந்து எதுவுமே எக்ஸ்பென்சஸே நடக்காதான்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஸோ அதனால நான் எக்ஸ்பென்சஸும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். ஃபுட்ஸ் அண்ட் பீவரேஜ் ஒரு எக்ஸ்பென்சஸ். ஸோ இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ல நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தென் பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கர் ரெண்ட். ஸோ நான் ஸ்பீக்கர் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அதை நான் ரெண்ட்டுக்கு எடுக்கிறேன். ஸோ அந்த ரெண்ட்டும் எனக்கு ஒரு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் தான். தென் ஸ்டாஃப் சேலரி. ஸ்டாஃப் சேலரினா உங்களுக்கே தெரியும். இந்த கேண்டரிங் ஒர்க் பண்றவங்க, தென் வந்து இந்த வெல்கம் அந்த இடத்துல நின்று வெல்கம் பண்ற பீப்புள்ஸ், அவங்களுக்குலாம் வந்து சேலரி மாதிரி ஒரு லெஜர் நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். தென் மெயின் விஷயம் என்னன்னா, காஸ்ட் சென்டர் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 4 ஈவென்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 4 ஈவென்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். பர்த்டே பார்ட்டி. நீங்க காஸ்ட் சென்டர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னா, கிரியேட் காஸ்ட் சென்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்க போனீங்கன்னா, இங்க வந்து உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்க குடுத்து ரெடி பண்ணிக்கலாம். அது மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். பர்த்டே பார்ட்டி, தென் காலேஜ் ஈவென்ட்ஸ், தென் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ், தென் வெட்டிங். ஸோ இத்தனை ஈவென்ட்ஸ் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு வவுச்சர் ப்ரிப்பேர் பண்ணி காட்டுறேன். இப்போ நான் சேல் வவுச்சர். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, என்னோட ஸ்க்ரீன்ல இந்த இடத்துல பர்ட்டிகுலர்ஸ்னு ஷோ ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பர்ட்டிகுலர் ஷோ ஆகாது. நீங்க அதுக்கு என்ன ஆப்ஷன் குடுக்கணும்னா, இந்த சேஞ்ச் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இங்க இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல சேஞ்ச் மோட் அந்த ஆப்ஷன் குடுங்க. டிஃபால்ட்டா பார்த்தீங்கன்னா, ஐட்டம் இன்வாய்ஸ்ன்னு எல்லாருக்குமே ஷோ ஆகும்.
பட் நீங்க சர்வீசஸ் இந்த மாதிரி இன்வாய்ஸஸ் நீங்க ரெடி பண்றதால அக்கவுண்டிங் இன்வாய்ஸஸ் இந்த நீங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னுடைய பார்ட்டி யாரு? ராம் அண்ட் கோ. இவங்க வந்து ஒரு கம்பெனி. நான் ஒரு கார்ப்பரேட் ஈவென்ட் பண்ண போறேன். ஸோ என்னோட ஈவென்ட்க்கு ஒரு 15 lakhs நான் அமௌண்ட் போடுறேன். இப்போ இங்க கிளியரா உங்களுக்கு ஷோ ஆகுது. நேம் ஆஃப் த காஸ்ட் சென்டர். என்ன காஸ்ட் சென்டர்ன்னு அவங்க கிளியரா கேட்குறாங்க. பர்த்டே பார்ட்டியா, காலேஜ் ஈவெண்ட்டா, கார்ப்பரேட் ஈவெண்ட்டா, வெட்டிங்கான்னு கேட்குது. ஸோ எனக்கு கார்ப்பரேட் ஈவெண்ட் அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்றேன். தென் பார்த்தீங்கன்னா எனக்கு இங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி வரும். சிஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்து என்டர் ஆயிடும். எஸ்ஜிஎஸ்டி இப்போ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அதுவும் ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் வந்துரும். இப்போ என்னோட டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 17,70,000. இது என்னோட டோட்டல் அமௌண்ட். இப்போ நான் அக்செப்ட் பண்றேன். நீங்க அதுக்கேத்த நரேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்க அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தென் பார்த்தா எனக்கு ஈவென்ட்ஸ்க்கான ஃபீ எனக்கு வந்துருச்சு. இப்போ ஈவென்ட்ஸ்க்கு வந்து கன்ஃபார்மா வந்து ஏதாச்சும் எக்ஸ்பென்சஸ் கன்ஃபார்மா நடந்திருக்கும். அந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ்க்கான என்ட்ரி நான் போடுறேன். அதுக்கு நான் பேமெண்ட் என்ட்ரி போடுறேன். பேமெண்ட் என்ட்ரி கேஷ்ல நான் பே பண்றேன். என்னென்னனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபுட் அண்ட் பீவரேஜ். ஃபுட் அண்ட் பீவரேஜ்க்கு ஒரு எனக்கு 1 lakh வரைக்கும் ஃபுட் அண்ட் பீவரேஜ் ஆகுது. ஸோ அவங்க இங்கேயும் கிளியரா உங்களுக்கு கேட்பாங்க. எதனால இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு? எனக்கு கார்ப்பரேட் ஈவென்ட்டால இந்த எக்ஸ்பென்சஸ் நடந்திருக்கு. இப்போ தென் எனக்கு இன்னும் எக்ஸ்பென்சஸ் நிறைய நடந்திருக்குன்னா, நீங்க ஸ்பேஸ் பார் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன எக்ஸ்பென்சஸ் மறந்துடுச்சுன்னா, நீங்க ஸ்பேஸ் பார கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா இங்க ஷோ ஆகும். இப்போ எனக்கு ஸ்பீக்கர் ரெண்ட் வந்து ஒரு 50,000 ஆயிருக்கு. அதுவும் 50,000 ஆயிருக்கு. இது வந்து எனக்கு கார்ப்பரேட் ஈவெண்ட். ஸோ ஏன் காஸ்ட் சென்டர் வச்சு நம்ம இத வொர்க் பண்றோம்னா, அப்போ நம்ம வொர்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எதுக்காக நடந்திருக்குன்னு உங்களுக்கு ஈஸியா கிளாசிஃபை பண்றதுக்கு இந்த காஸ்ட் சென்டர் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ பிகாஸ் இப்போ நீங்க நெறைய எக்ஸ்பென்சஸ் நீங்க பண்ணியிருப்பீங்க. ஒண்ணு இப்போ நீங்க இங்க பர்த்டே பார்ட்டியா, அங்க இங்க நீங்க மென்ஷன் பண்ணலாம் பர்த்டே பார்ட்டி. இல்ல வெட்டிங் நீங்க மென்ஷன் பண்ணலாம். ஸோ அந்த ரீசன்க்காக இது ரொம்ப ஈஸியா யூஸ்ஃபுல்லா நம்மளுக்கு இருக்கு. தென் பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாஃப் சேலரி ஒரு 1 lakh ஆயிருக்கு. ஸோ இங்க நான் கார்ப்பரேட் ஈவெண்ட் அந்த ஆப்ஷன் நான் மென்ஷன் பண்றேன். இப்போ இத நீங்க பார்க்கணும். இத நீங்க வந்து எங்க பார்க்கணும்னா, டிஸ்ப்ளே மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணுங்க. தென் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அக்கவுண்ட்ஸ் அந்த ஆப்ஷன் இருக்கு. அத கிளிக் பண்ணிட்டு, காஸ்ட் சென்டர் அந்த ஆப்ஷன கிளிக் பண்ணுங்க. இப்போ நீங்க சம்மரி வைஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க நான் வந்து பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் இந்த மாரி எல்லாத்தையும் போட்டிருந்தா எனக்கு சம்மரி வைஸ் எல்லாமே ஷோ ஆயிருக்கும். அதே நீங்க பிரேக்கப் பார்க்கணும் அப்படின்னா, தனித்தனியா ஒவ்வொன்னு பிரேக்கப்ஸும் இருக்கும். இப்போ பர்த்டே பார்ட்டி போனீங்கன்னா, நான் எதுவுமே என்டர் பண்ணிற மாட்டேன். ஸோ எதுவுமே அங்க ஷோ ஆயிருக்காது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கார்ப்பரேட் ஈவென்ட்ஸ். இப்போ நீங்க டீட்டெயிலா பார்க்கணும்னா, ஆல்ட் F1 கிளிக் பண்ணுங்க. நீங்க டீட்டெயிலா இங்க பார்க்கலாம். ஸோ இங்க கிளியரா உங்களுக்கு ஷோ ஆயிருக்கு. உங்களுக்கு 15 lakhs வரைக்கும் உங்களுக்கு இன்கம் ரிசீவ் ஆயிருக்கு. அது நடந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் போக உங்களுக்கு பேலன்ஸா இருக்க ப்ராஃபிட் 12,50,000 இங்க டைரக்ட்டா கால்குலேட் ஆயிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. என்னன்னா, இங்க நீங்க ஒரு கரெக்ஷன் பண்ணலாம். இப்போ நான் ஃபுட் அண்ட் பிரிவரேஜ் இதுக்குள்ள போறேன். இப்போ 1 lakh. இப்போ எனக்கு என்னன்னா, கார்ப்பரேட்க்கு ஒரு 80,000 ஆயிருக்கு. பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 20,000 ஆயிருக்குன்னா, நான் அத சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இங்க நான் 80,000 ப்ரொவைட் பண்ணிட்டு, இங்க பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு பேலன்ஸ் ஒரு 20,000 ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல நீங்க சேஞ்சஸ் கூட நெறைய பண்ணலாம். அதே மாரி ஸ்டாஃப் சேலரி கூட எடுத்துக்கோங்க. ஸ்டாஃப் சேலரில எனக்கு கார்ப்பரேட் ஈவென்ட்க்கு ஒரு 80,000 ஆச்சு. தென் பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு 20,000 ஆச்சு. இப்போ இப்போ நீங்க காஸ்ட் சம்மரி வைஸ் செக் பண்ணீங்கன்னா கூட, உங்களுக்கு கிளியரா சம்மரி வைஸ் இங்க ஷோ ஆகும். உள்ள கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, பர்த்டே பார்ட்டி கிளியரா உங்களுக்கு ஷோ ஆகும். தென் கார்ப்பரேட் ஈவென்ட் உங்களுக்கு கிளியரா ஷோ ஆகும். அதே இல்ல நீங்க பிரேக்கப் வைஸ் பார்க்கணும். எனக்கு தனித்தனியா பார்க்கணும்னு நெனச்சா கூட நீங்க பார்க்கலாம். பர்த்டே பார்ட்டி. இப்ப நான் சொன்ன மாரி ஆல்ட் F1 கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னலாம் ஆயிருக்குன்னு கூட உங்களால பார்க்க முடியும். ஃபுட், பீவரேஜ், ஸ்டாஃப் சேலரி. தென் கார்ப்பரேட் ஈவென்ட்ஸும் நீங்க கிளியரா இங்க பார்க்கலாம்.
இப்ப பார்த்தீங்கன்னா, எனக்கு 15 லேக்ஸ்ல 2,10,000 எனக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் என்னென்னன்னு நீங்க கிளியரா பார்க்கலாம். ஃபுட் அண்ட் பீவரேஜ், ஸ்பீக்கர் ரென்ட், ஸ்டாஃப் சேலரி. ஸோ டோட்டலா எனக்கு 12,90,000 என்னோட இன்கம் ஆயிருக்கு. இப்போ நீங்க இந்த பேலன்ஸ் ஷீட்ல கூட போய் நீங்க செக் பண்ணலாம். இங்கேயும் உங்களுக்கு டீட்டெயிலா பார்க்கணும்னா, ஆல்ட் F1 அந்த ஆப்ஷன் குடுங்க. நீங்க டீட்டெயிலா பார்க்கலாம். இது நான் வந்து ஸ்டார்ட்டிங்ல பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸா போட்டேன் கேப்பிட்டல். தென் நம்மளுக்கு டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ். தென் பார்த்தீங்கன்னா, இங்க ஸ்டாக்ஸ் எதுவுமே ஷோ ஆகாது. பிகாஸ் நான் சர்வீஸ் தான் இப்போதைக்கு போட்டிருக்கேன். ஸ்டாக்ஸ் எதுவுமே நான் இதுல என்ட்ரே பண்ணல. இது பிகாஸ் என்னன்னா, இது சர்வீஸ் ஆர்கனைசேஷன். அதுக்குன்னு இதுல ஸ்டாக் வராதான்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாக்ஸும் வரும். ஏன்னா வந்து இப்போ சர்வீஸ் ஆர்கனைசேஷன்ல எதுவுமே அவங்க பர்ச்சேஸ் பண்ண மாட்டாங்கன்னா, அப்படி கிடையாது. இப்போ சப்போஸ் அவங்களுக்கு கேமரா வேணும்னா, ஈவென்ட்க்கு கேமரா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த மாரி அவங்களும் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் அவங்களும் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல ஸ்டாக்ஸும் ஷோ ஆகும். பட் இப்போதைக்கு நான் வந்து வெறும் சர்வீசஸ்க்கான என்ட்ரீஸ் மட்டும் இங்க புரொவைட் பண்ணியிருக்கேன். தென் நீங்க P&Lல கூட போய் செக் பண்ணலாம். ஈவென்ட் மேனேஜ்மென்ட், இங்க இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். அதே மாரி எப்பயுமே இந்த ஆப்ஷன நீங்க வந்து எனேபிள் பண்ண மறக்கவே கூடாது. இங்க சேஞ்ச் மோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேஞ்ச் மோட்ல ஐட்டம் வைஸ் குடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டாக் வைஸ் நீங்க சேல்ஸ நீங்க என்டர் பண்ணலாம். உங்களுக்கு இல்ல சர்விசஸ் என்டர் பண்ணணும். இந்த மாதிரி என்டர் பண்ணணும்னா, அக்கவுண்டிங் இன்வாய்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எல்லா லெட்ஜர்ஸுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது கூட, நீங்க இங்க ஒரு செக் பண்ணுங்க. என்னன்னா, இங்க மோர் டீட்டெயில்ஸ் உள்ள போயிட்டு, இங்க காஸ்ட் சென்டர் எனேபிள் ஆயிருக்கா? அப்படின்னு செக் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் உங்களால காஸ்ட் சென்டர் வந்து அப்ளிகபிளே ஆகும் உங்களுக்கு. ஸோ, இப்ப நீங்க ட்ரையல் பேலன்ஸ்ல கூட போய் செக் பண்ணலாம். ஸோ, நான் ஆல்ட் F1 குடுத்து ட்ரையல் பேலன்ஸ்ல செக் பண்றேன். தென் பார்த்தீங்கன்னா, இங்க இல்ல நீங்க ஓப்பனிங் பேலன்ஸும் பார்க்கணும்னு இருந்தீங்கன்னா, நீங்க F12 கிளிக் பண்ணி ஓப்பனிங் பேலன்ஸ் எஸ் குடுத்துக்கோங்க. டிரான்சாக்ஷன் எஸ் குடுத்துட்டு, கண்ட்ரோல் ஏ குடுத்து நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க கிளியரா இங்க நீங்க பார்க்கலாம். இங்க நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ், தென் வந்து இப்போ டியூட்டீஸ் அண்ட் டாக்ஸஸ் எவ்வளோ ஆயிருக்கு? தென் பார்த்தீங்கன்னா, சன்ட்ரி டெப்டார்ஸ் எவ்வளோ ஆயிருக்கு? தென் கேஷ் எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணியிருக்கோம்? ஈவென்ட் மேனேஜ்மென்ட் எவ்வளோ ஆயிருக்கு? ஃபுட் அண்ட் பீவரேஜ், ஸ்பீக்கர், ஸ்டாஃப் சேலரி இந்த மாரி நீங்க கிளியரா பார்க்கலாம். நீங்க டே புக்ல கூட இத போய் நீங்க பார்க்கலாம். டே புக்ல என்னென்ன நடந்திருக்கு? நான் சொன்ன மாரி ஆல்ட் F1 குடுத்தீங்கன்னா, டீட்டெயிலா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ, இங்க நீங்க டீட்டெயிலா எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க விசிபிள் பண்ணலாம். உங்களுக்கு இப்போ கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். நம்ம காஸ்ட் வைஸ் எப்படி நம்ப ஒரு சர்விஸ் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் மெயின்டெயின் பண்ணுவோம்னு, நான் இதுல சொன்ன எல்லா ரிப்போர்ட்ஸுமே இங்க நான் செக் பண்ணியிருக்கேன். லெட்ஜர், நான் சொன்ன மாரி லெட்ஜர் அக்கவுண்ட்ஸ் எதுக்கு ப்ரிப்பேர் பண்றோம்? டே புக் எதுக்கு பார்க்குறோம்? பேலன்ஸ் ஷீட், P&L, காஸ்ட் சென்டர் இதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பிளேஸ் ஆயிருக்கு. ஆஸ் வெல் அஸ் சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் லெட்ஜர் செக் பண்ணியிருக்கோம். ஸோ, உங்களுக்கு சர்விஸ் ஆர்கனைசேஷன் எப்படி ரிப்போர்ட்ஸ் எல்லாம் மெயின்டெயின் பண்ணணும்னு உங்களுக்கு இதுல கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கு. எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு வெப்சைட் இருக்கு. www.tallyhr.com. இந்த வெப்சைட்ல என்ன ஹெல்ப் பண்றோம்னா, ஒரு அக்கவுண்டன்ட்க்கு நல்ல ஜாப் பிளேஸ் பண்ணி குடுக்க ஹெல்ப் பண்றோம். ஆஸ் வெல் அஸ் ஒரு பிசினஸ்க்கு நல்ல அக்கவுண்டன்ட் சூஸ் பண்ணி குடுக்க ஹெல்ப் பண்றோம். ஸோ, இங்க நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு இந்த வெப்சைட்குள்ள நீங்க லாகின் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் பண்ணீங்கன்னா, எங்க ஹெச்ஆர் உங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுவாங்க. டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி, நீங்க அதுல ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஏது சூட்டபிள் ஜாப்ஸ் வந்துச்சுன்னா, எங்க ஹெச்ஆர் உங்கள கான்டாக்ட் பண்ணி, நீங்க அந்த ஜாப்க்கு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி பிளேஸ் ஆயிக்கலாம். ஆல்சோ நீங்க எங்கள LinkedInல கூட ஃபாலோ பண்ணலாம்.